மூன்றாம் நிலை இயேசுநாதர் சிலுவை பாரத்தால் முதல் முறை தலையிடுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வீழ்த்தியது பாரமா பலவீனமா? நான் முதல் முறை விழுந்தேன். அது எனது பலவீனம் அல்ல. சுமந்து வந்த பாரம் என்னை விழ வைத்தது. பிறர் சுமக்கிறார்கள் என்பதற்காக பாரத்தை அதிகப்படுத்தி வேதனைப்படுத்தும் போது விழுவது சாத்தியம்தான். சிலர் சுமக்கத்தான் பிறந்திருக்கிறார்கள் என்று சொல்லி கண்டுகொள்ளாமல் இருக்கும் போது அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். உன் பெற்றோர், உனக்கு மூத்தோர், உன் உறவில் சரிபாதி, சில சமயம் உன் பிள்ளைகள் என்று சொல்லி சுமப்பவர்களின் பட்டியல் உன் வாழ்வில் நீண்டு கொண்டே தான் போகிறது. ஏன், உன்னை சுமக்கும் பூமி கூட நீ வேண்டுமென்றே அதிகமாகும் பாரங்களால் வேதனை விடுகிறது. இயற்கை நீ அழுத்தும் பாரங்களால் விழுந்தால் நீ எப்படி எழுவாய்? பொறுமையால் சுமப்பவர்களை எல்லாம் ஏமாளிகளாக பார்த்து பழகிவிட்டேன். என் பெற்றோர், எனது சுற்றார், நண்பர், ஏழை எளியவர், விவசாயி, உழைப்பாளி என ஏன் இந்த இயற்கை நிறைந்த பூமி இப்படி எனக்காக சுமப்பவர்களின் பட்டியல் நீண்டு கொண்டேதான் போகிறது. ஒரு எல்லைக்கு மேல் யாரும் அதிகமாக பாரத்தை தாங்க மாட்டார்கள் என்பது எனக்கு புரியாமல் போகிறது. அவர்கள் விழுந்தால் நானும் விழுவேன். அவர்கள் தங்கள் மேல் இருக்கும் பாரத்தை உதறி எழுந்தால் என்னால் எழவே முடியாது. ஏனென்றால் என்னை அல்லவா அவர்கள் சுமக்கிறார்கள். இனி என் வாழ்வில் பிறரை விழ வைக்கும் பாரத்தை யார் மீதும் அதிகமாக ஏற்ற மாட்டேன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம்.